அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா முயன்றால் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதை பொறுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி அதை தொடர்பான சமீபத்திய போக்குகளை பத்தி தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இறக்குமதி ஏற்றுமதி இதை பொறுத்து தான் நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது அளவிடப்படுகிறது. சரிங்களா? இதை நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பார்த்தோம்னா முழுமையான வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இறக்குமதி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை நம்ம ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே இறக்குமதி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கறது சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு பேசிக்கா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல ஏறத்தாழ 60 நாடுகள் மட்டும்தான் நமக்கு இந்த வர்த்தக உபரி அப்படிங்கறத வச்சிருக்காங்க. அதான் ட்ரேட் சர்ப்ளஸ். இதுல அதிகமான பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா, அதிகமான உபரி இருக்கக்கூடிய நாடு சைனா. சரிங்களா? இந்த ஒரு புள்ளி விவரத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவுடைய வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்துல 2710 கோடியாக இருந்தது. இதுவரைக்கும் இல்லாத அளவுல நவம்பர் மாசம் 3800 கோடியா உயர்ந்திருக்கு. இப்ப இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்தியாவுடைய ஏற்றுமதிகள் குறைவதையும் இறக்குமதிகள் அதிகரிப்பதையும் தான் இந்த அளவுகள் நமக்கு சொல்ல வருது. சரிங்களா? அக்டோபர் மாதத்துல இந்தியாவுடைய ஏற்றுமதி பார்த்தோம்னா 3900 கோடியாக இருந்துச்சு. நவம்பர் மாதத்துல ஏற்றுமதி அப்படிங்கிறது கம்மியாகி 3200 கோடி டாலராக நமக்கு இருக்கு. ஆனா இறக்குமதிகள் பார்த்தோம்னா 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்தியா அந்த வர்த்தக சமநிலை அப்படிங்கறத அதை கொண்டு வரதுல அதை கையாள்வதில் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு சவால்களை நம்ம பார்க்கிறோம். இறக்குமதி அதிகமாயிட்டே போகுது, ஏற்றுமதி தொடர்ச்சியா கம்மியாயிட்டே வரக்கூடிய ஒரு நிலையை இந்தியா இப்ப சந்திச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? சோ இந்த நிலை தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பொருளாதாரத்துல நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரேட் டெபிசிட் அதிகமாகிறப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அடிவாங்கும். இதனால நமக்கு இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க. சரிங்களா? அதை நம்ம பார்ப்போம். சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெட்ரோலியம் அல்லாத பொருட்களின் ஏற்றுமதி அப்படிங்கிறது கடந்த ஆண்டோட ஒப்பிடும் போது இந்த வருஷம் பார்த்தோம்னா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஆனா ஏற்றுமதியினுடைய அளவு குறைஞ்சிருக்கு. மின்னணு சாதனங்கள், அரிசி, பொறியியல் தொடர்பான இயந்திரங்கள்லாம் நமக்கு ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. ஆனா நமக்கு வழக்கமான வைரம் உள்ளிட்ட நவரத்ன கற்கள், அதே மாதிரி ஆபரணங்களின் ஏற்றுமதி அப்படிங்கறதுலாம் பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு சில பொருட்களின் ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது, ஒரு சில பொருட்களின் ஏற்றுமதி அப்படிங்கிறது கம்மியா இருக்கிறத நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்தியாவுடைய பற்றாக்குறை அதிகரிப்புக்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா கச்சா எண்ணெய் நம்ம கிட்ட அந்த ரிசர்வ்ஸ் கிடையாது, வெளிநாட்டில இருந்து தான் வாங்கி ஆகணும். அதை தாண்டி இன்னொரு முக்கிய பிரச்சனையாக சமீபத்தில் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட இறக்குமதியை அதிகப்படுத்தினதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தங்கத்தின் இறக்குமதி அப்படிங்கிறது. தங்கத்தோட ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 15% இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6% கம்மி பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தங்கத்தினுடைய இறக்குமதி அதிகமாயிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ போன நவம்பர் மாசம் 2023 நவம்பர்ல 340 கோடியா இருந்துச்சு தங்கத்தின் இறக்குமதி அப்படிங்கிறது. ஆனா இந்த நவம்பர் மாசம் பார்த்தோம்னா 1500 கோடி டாலராக உயர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணதான். ஓகேங்களா? சேவைத்துறை மட்டும்தான் ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரே துறை. ஓகேங்களா? 2800 கோடியில இருந்து இப்ப அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 3600 கோடியாக உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இந்தியா என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு வளரும் நாடாக இருக்கு, இல்ல வளர்ந்த நாடாகவே இருந்தாலுமே அமெரிக்காவுக்கு ட்ரேட் டெபிசிட் கண்ட்ரியா தான் இருக்கு. இப்ப இந்தியாவுமே இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அதை கண்ட்ரோலபிள் லெவல்ஸ்ல வச்சுக்கணும். இல்லாட்டி இந்த செலவாணியின் மதிப்பு குறையும். இதனால அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையை இழப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலீட்டாளர்கள். அப்ப இந்தியா என்ன பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கடைசியா இந்தியாவுடைய தயாரிப்பு துறை அப்படிங்கறத ஊக்குவிக்கணும். மேனுபேக்சரிங் செக்டாரை ப்ரொமோட் பண்ணணும். ஏற்றுமதிகளை அதிகரிக்கணும். இறக்குமதிகள் அப்படிங்கறத நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கச்சா எண்ணெய் பயன்பாட்டை நம்ம கம்மி பண்ணோம்னா அதுக்கு நான் ரெனியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியோட யூசேஜ் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.
வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு வந்து ஊக்கம் அளிக்கணும், இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், சப்சிடிஸ் கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதன் மூலியமாகவும் நம்மளுடைய ஏற்றுமதிகளை அதிகப்படுத்தி இறக்குமதிகளை ஓரளவுக்கு கம்மிப்படுத்தணும். இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கும். அதனால இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு இடத்துக்கு போகாது அப்படிங்கறத இந்த ஆர்டிகல் நமக்கு சொல்ல வராங்க. அடுத்தது 5 மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரிஃப் முகமது கான் அவர்கள் பீகாருடைய ஆளுநராக வந்திருக்கார். ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் வந்து கேரளாவுடைய ஆளுநராக வந்திருக்கிறார். அடுத்ததா பார்த்தோம்னா மணிப்பூர் மாநிலத்தினுடைய ஆளுநராக அஜய்குமார் டல்லா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கார். மிசோரமோட ஆளுநராக ஹரிபாபு கம்பம்பட்டி அப்படிங்கிறவர் வந்திருக்கார். அடுத்தது மிசோரம் ஆளுநராக இருந்த ஹரிபாபு கம்பம்பட்டி அப்படிங்கிறவரு நமக்கு ஒடிசாவுடைய ஆளுநராக வந்திருக்கார். சரிங்களா? இறுதியா பார்த்தோம்னா மிசோரமோட ஆளுநராக யார் வந்திருக்காருன்னா VK சிங் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. இது ஜஸ்ட் சின்ன செய்தி தான். இன்னைக்கு DNA முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.